2 தீமோத்தேயு 4:8 அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற ஒரு அனுபவம். வாசிங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும். முதலாவது அவர் வருகையை விரும்புங்க. வேணும், கர்த்தர் சீக்கிரம் வரட்டும், நான் தேவனை சமூகத்தில் போய் இளைப்பாறணும், இந்த உலக வாழ்க்கை போதும், ஆண்டவரே எப்போது வருவீர், எப்போது வருவீர். இன்னைக்கு அப்படிப்பட்ட தவிப்பு நமக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா உலகத்தில் நிறைய வேலைகள் இருக்கு. நாளைக்கு எழும்பி அப்படி இருக்கு, இப்படி செய்யணும், அங்கே போகணும், இந்த பணத்தை கொடுக்கணும், இப்படி தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. எத்தனை பேர் ராத்திரி படுக்கும்போது ஆண்டவரே இப்படி கணக்கு வழக்குகள் எல்லாம் கர்த்தர்ட்ட சப்மிட் பண்ணிட்டு, கர்த்தாவே இன்னைக்கு ராத்திரி என் மரணமோ அல்லது உம்முடைய வருகையோ இருந்தால் நான் ஆயத்தமா இருக்கேன்னு வைத்துக் கொள்ளும். அப்படி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணி படுங்க. அல்லேலூயா. கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். இந்த கள்ள கணக்கெல்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டு இந்த ஜெபம் பண்ணக்கூடாது. கரெக்டாக தவறு நடந்திருந்தா, நான் இந்த மனைவிட்டு இப்படி பேசிட்டேன், தப்பு தான் ஆண்டவரே, இப்போவே மன்னிப்பு கேட்டுறேன், ஒப்புற வாய் தான் படுக்கைக்கு போகணும். அல்லேலூயா. அப்படி செய்து பாருங்கள், நம்பிக்கை பெருசார். முதலாவது கர்த்தருடைய வருகை என்ன செய்யுங்க? விரும்புங்க. பிரசன்னமாகுதலை விரும்புங்க. இரண்டாவது, எதிர்பார்த்து கொண்டிருங்கள், அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருங்கள். மூன்றாவது ஒரு வார்த்தையை படிக்கிறோம், வாசிங்க. 2 பேதுரு 3:12 வாசிக்கும் போது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். 3 காரியம். 1, விரும்புங்கள். 2வது, ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருங்கள். 3வது, மிகுந்த ஆவலோடு என்ன செய்யுங்க? காத்திருங்க. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். பிரியமானவரே, உலகத்தில் நடக்கிற பல காரியங்கள் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தேவனை விட்டு, தேவனுடைய கிருபையை விட்டு, சபையை விட்டு, ஊழியங்களை விட்டு வெளியில ஜனம் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு குறிக்கப்பட்ட கொஞ்சம் ஜனம் எல்லாவற்றின் நடுவிலும் கர்த்தரை பிடித்து கொண்டு, பற்றி கொண்டு தெய்வ சந்தோஷத்தால் நிரம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கர்த்தர் மேல நம்ம இருதயத்தை நம்ம முதலாவது என்ன செய்வோம்? ஸ்திரப்படுத்துவோம். ஆமென். அந்த இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்படட்டும். அந்த கிருபையிலே வளருவோம். அந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்போம். அப்பொழுது கடைசியில் வெளிப்படுகிற அந்த கிருபை நிச்சயமாய் நம்முடைய ஜீவிதத்தில் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த கிருபையோடு ஐக்கியம் இல்லாம நமக்கு எல்லாம் தெரியும் நடந்துட்டு இருந்தோம்னா, அந்த கர்த்தர் வரும்பொழுது, அவர் வெளிப்படும் போது அளிக்கப்படுகிற கிருபைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடும். கிருபைக்கு கீழ்ப்பற்றுங்க, அதோடைய கண்ட்ரோல் இருங்க. கிருபை நம்மை நடத்தட்டும். நான் அல்ல, நான் ஒரு 0 அந்த இடத்துக்கு வந்துடுங்க. என்னால் ஒன்றும் முடியாது என்று சொல்லுங்க. ஒரு முறை கன்வென்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, பெரிய கன்வென்ஷன். ஒரு 2 பெரிய ஜென்ரேட்டர் கொண்டு வச்சுருந்தாங்க. அப்போ அந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா டீசல் மெக்கானிக் படித்து, ஐடிஐ படித்த பிலீவர்ஸ், ஊழியக்காரங்க உண்டு, என்ஜினியர்ஸ் உண்டு. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அங்கேருந்து அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் நடத்துங்க அப்படின்னு. அப்போ அது ஓடிக்கிட்டு இருக்கு. சவுண்டில் அந்த காதல் லாக் பண்ணி ஒரு இதெல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்னாச்சு, ஒன்று ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் மட்டும் எல்லாம் ஒர்க் ஆகுது, அடுத்த பக்கம் ஒர்க் ஆகலை, கரண்ட் இல்லை. அப்போ உங்களுக்கு சின்ன பிரதர் வந்தார். அண்ணே என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், டேய் இங்கே வா, என்ன நீ பேசுகிற? நாங்கள்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு டீசல் மெக்கானிக் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கே சரி என்னன்னே தெரியல, நீ வந்து என்ன செய்ய போகிற? இந்த டெஸ்டரை கொடுங்க அப்படின்னார். டெஸ்டரை கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆளாயிடுச்சு. என்னடா பண்ண அப்படின்னாரு. என்னடா பண்ண? கிருபை. அல்லேலூயா. அப்போ சொன்ன, ஏன் தெரியும்? அப்போ ஏன் எங்களுக்கு முடியல? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நீ ஒரு ஊழியக்காரங்கிறத மறந்துட்ட, நீ ஒரு அந்தில் நிற்கிற, அப்படி நின்னா கிருபை கிடைக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் ஊழியக்காரங்க பைபிளை விட்டுட்டு எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டா டெஸ்ட்டை வச்சு சுற்றிட்டு இருக்கிறது. நீ ஊழியக்காரனா யாரு? நீ இந்த மைண்டில் போய் நின்னா அங்கே ஒன்றுமே விளங்காது, ஓடாது. நீ கிருபையை சார்ந்து கொள். அவர் போய் சும்மா தட்டினார், சோத்திரம் சோத்திரம் என்று சொன்னார், ஓடிடுச்சு. ஆச்சரியப்பட்டு சொன்னார் அந்த மனுஷன், பாஸ்டர் நான் பண்ணது பெரிய தப்பு, நான் ஊழியக்காரனாக இருந்து கூட அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு அந்த படித்த அந்த படிப்பில் நின்ன, எனவே எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல.
தேவன் நம்மை தேவனுடைய பார்வையில் நாம் யாவரும் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. நீங்க என்னதான் அறிவு இருந்தாலும் அதை நீங்க சார்ந்து கொள்ளாதீங்க. அல்லேலூயா. கிருபையை சார்ந்து கொண்டு நில்லுங்க. அந்த கிருபை மகிமையான காரியத்தை உங்களுக்கு உள்ளே உங்களுக்கு வெளியே நடப்பிக்கும். நம்முடைய கண்கள் ஆச்சரியப்படும். அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம என்ன படிக்கிறோம்? அவர் வருகையில் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படியாக அவரில் நிலைத்திருங்கள். நிலைத்திருக்கும் போது ஒரு செடி, ஒரு சொன்ன மாம்பழம், அது கிளைகள் மரத்தோடு நிலைத்திருக்கிறது. ஆரம்பத்தில் உண்டாகிற பூவில் ஒன்று இனிப்பு இருக்காது. பிஞ்சிலையும் துவர்ப்பும் புளிப்பும் இருக்கும். அப்புறம் அது மாறி புளிப்பும் இனிப்பும் இருக்கும். அப்புறம் புளிப்பு கம்ப்ளீட்டா மாறி இனிப்பு மட்டும் இருக்கும். இந்த மாற்றத்தின் ரகசியம், இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா நிலைத்திருந்தபடியால். அல்லேலூயா. சில குற்றம் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், அதை பெருசுபடுத்தாதீங்க. கர்த்தர் சமூகத்தில் உறுதியாய் பற்றி கொண்டு நில்லுங்க. கர்த்தருடைய சுவாபத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உங்களுடைய விருப்பங்களுக்கு அதிகமாய் கிரியை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் பாதி அல்ல, அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். தெய்வத்தில் நிலைத்திருக்கும் போது இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் தருவார். மூன்றாவது, விசுவாசத்தில் நிலைத்திருங்க. அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கு அறிவும் விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த அறிவும் இந்த விசுவாசமும் அசாத்தியமான காரியங்களை செய்யும்படி நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற அந்த தேவனோடு இணைந்து பெரிய அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நாங்கள் முறை தூத்துல ஒரு ஊழிய ஆரம்பிச்சிருந்தோம். அப்போது ஒரு இடம் வாங்கியிருந்தோம் பாருங்க. அங்கே ஒரு ஆர்சி லெவலில் ஒரு மனுஷன் அவர் சொன்னார், இந்த இடம் எனக்கு வேண்டாம், யார் கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன், எனக்கு வீடு கட்டக்கூடிய வசதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை நம்பி தான் நாங்கள் இடம் வாங்கினோம். அப்போ இடம் வாங்கின பிற்பாடு அவர்கிட்ட போய் கேட்டோம். கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு காஃபியெல்லாம் கொடுத்துட்டு சொன்னார், பாஸ்டர் நீங்கள் நல்ல ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் உட்கார வச்சு காஃபி கொடுக்குறேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னாரு. இந்த மாதிரி இடம் நீங்கள் கூட. அவர் சொன்ன ஒரு விஷயம் அப்படி சொன்னார், நான் மாதா விசுவாசி, பெந்தகோஸ்ல காரண கண்டாலே எனக்கு பிடிக்காது, நான் செத்தாலும் எனக்கு தரமாட்டேன்ட்டார். இன்னைக்கு காரியம் நடக்குமா? நம்ம பகுதியில் எல்லாம் ஃபெயிலியராக இருக்கிற மாதிரி தெரியும், கர்த்தருக்கு அதுதான் துவக்கமாக இருக்கும். அல்லேலூயா. சரி ஜோம் பண்ணட்டுமான்னு கேட்டேன். நீ வரப்போறது இல்லை, ஜோம் பண்ணிட்டு போங்கன்னாரு. நான் சொன்னேன், வானத்துக்கு பூமிக்கும் அதிகாரம் உள்ள ஆண்டவரே, உமக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறோம், இவர் தருவேன் என்று சொல்லி தான் நாங்கள் இந்த காரியம் செய்தோம், இது தரமாட்டேங்கிறாரு, இது உம்முடைய பிரச்சனை, ஊழியம் உம்முடையது, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ சொன்னார், என்ன இப்படி ஜெபிச்சுட்டு போகிறீங்க, நீங்களே கூப்பிட்டு சந்தோஷமாக இடத்தை கொடுப்பீங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் சொல்லிட்டு வந்துட்டோம். என்ன லூசு மாதிரி பேசிட்டு போகிறாங்கன்னு சொன்னார். வந்துட்டோம். மூணாவது நாள் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம். அப்போ அங்கே பக்கத்தில் இடங்கள் ஒன்றும் இல்லை. அவங்க ஒய்ஃபு உள்ளே வந்தாங்க, மழை எங்கேயும் ஒதுங்க முடியல, சர்ச்சுக்கு வெளியில் போய் நின்றுந்தாங்க. கூரை செட்டு தான், ஓலை செட்டு. மழை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. உள்ளே வந்து உட்காந்தாங்க. ஒரு 1/2 hour செய்தி கேட்டாங்க. நேராக வீட்டுக்கு போய் சொன்னாங்க. அங்கே அப்படி தான் பேசுவாங்க. ஓய் அப்படின்னு கூப்பிட்டாங்க வீட்டுக்காரர். ஓய், நான் சொல்கிறத கேட்பீரா? என்ன சொல்லு, நீ சொல்லி தான் கேட்குற, மரியாதையாக பிரபு பாஸ்டருக்கு அந்த இடத்த கொடுத்துரு, இல்லாட்டி என்கிட்ட வந்துடாது. என்னடி இப்படி பேசுகிற? அப்படி தான் கொடு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணார், பாஸ்டர் இடத்த நான் தந்துடுறேன், இப்போ என்ன ரேட்டுக்கோ இடத்த தந்துடுறேன் வாங்க. உடனே பேங்க்லேருந்து பைசா எடுத்துகிட்டு போய் 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து இடத்துக்கு. முடியாத காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷராக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற ஒரு விசுவாசத்தை நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு அறிவை கர்த்தர் கொடுப்பார். இவைகளை சார்ந்து நிற்கும் போது ஆச்சரியமான அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்வார். அல்லேலூயா. அடுத்தாக படிக்கிறோம், அன்பிலே நிலைத்திருங்கள். சீசர்கள்ட்ட குறைவு இல்லாமல், குற்றம் இல்லாமல், எத்தனையோ குறைவுகள் இருந்துச்சு. நாளைக்கு அவன் என்ன கொலைப்படி பண்ண போறாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் முடிவு வரைக்கும் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அதான் சொன்னேன், அன்பு கூறுதலுக்கும் நேசிப்பதற்கும் அநேக வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு பக்கத்தில் ட்ரெயினில் போகிறீங்க, 2 நாள் ஆகுது, டெல்லி போகிறீங்க, அது பக்கத்தில் ஆட்களுக்கு காஃபி வாங்கி கொடுக்குறீங்க, ஸ்வீட் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் அது நேசிப்பது. ஆனால் அந்த பிள்ளைகிட்ட தவறு வரும்போது குச்சி எடுத்து அடித்து திருத்த முடியுமா உங்களுக்கு?
உங்கள் அப்பா அம்மா தொலைச்சிடுவாங்க, யாரா நீன்றுவாங்க. ஆனால் கர்த்தர் என்னை உங்களை நேசிக்கவில்லை, அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு மனைவிட்டு அன்பு கூறுகிறோம், அப்படித்தானே? கிறிஸ்துவும் அப்படியே சபையில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸாக இருக்கிறது இல்லை, நிறைய குறைவுகள் இருக்கிறது, நம்மகிட்ட நிறைய ஓட்டைகள் இருக்கு. அவங்க நம்ம எல்லாவற்றின் நடுவிலும் நம்ம அன்பு கூர்ந்து போகிறார்கள். அல்லேலூயா. அப்போது அன்பு கூறுவதில் சகிப்பது ஒன்று இருக்கிறது. நம்ம கூட உள்ள ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, குற்றம் குறைவுகளை சகித்து குத்தி காட்டாமல் அன்பு கூர்ந்து போங்க. கர்த்தர் உங்களை கர்த்தருடைய வரைக்காக என்ன செய்வார்? ஆயத்தப்படுத்துவார். அடுத்ததாக படித்தோம், அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நாம் ஆண்டவருடைய ஆளாக இருப்போம். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன்? கேட்பேன். அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். கடைசியாக படித்தோம், சமாதானத்தோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவித நிலைகளின் நடுவிலும் நாம் தேவன் என்ன செய்வோம்? சமாதானத்தோடு காத்துக்கொள்வோம். நமக்குள் சமாதானம், நமக்கும் தேவனுக்கும் இடையில் சமாதானம், ஒருவருக்கு ஒருவர் சமாதானம், யாவரோடும் சமாதானம். இந்த சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய வருகைக்காய் நம்மை ஆயத்தப்படுத்தும்.